ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சும்மா யூடியூப் சேனல். எப்போவுமே அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறது, அதை பற்றின காசிப்பாக ஷேர் பண்ணுறது எனக்கு மேக்ஸிமம் பிடிக்காது. அதே மாதிரி தான் நம்ம சிஎம் விஜய் அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி நான் ஆரம்பத்திலிருந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த குத்தரிமை குலோப் ஜாமுன் பசங்க இந்த விஷயத்தை வச்சு தான் நம்ம சிஎம் விஜய்வில் கார்னர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சனல் லைஃபே இழுத்து விஜய்க்கு ஓட்டு போட்டு 1.25 கோடி பேருக்குமே விஜய் மேல் நம்பிக்கை போக வைக்கணும் அப்படின்றதுக்காக விடாமுயற்சி எடுத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தரங்கட்ட செயலை செய்கிற இந்த திமுக குத்தரிமைகளை அடிக்கணும் அப்படின்றதுக்காகவே அவரோட பர்சனல் லைஃபை இழுத்து பேச வேண்டியதாக இருக்குதுங்க. வேற வழி இல்லை. போன மாதம் தான் செங்கல்பட்டு கோர்ட்ல இருந்து சிஎம் விஜய் அவர்களோட மனைவியான சங்கீதா அவர்கள் அவங்க கொடுத்திருந்த அந்த டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கியிருந்தாங்க. இதனால ஒட்டுமொத்த டிஎம்கே காரங்களோட தூக்கத்தையும் மனநிலையும் கெடுக்கக்கூடிய ஒரு செயலை அமைஞ்சு போச்சா. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இனி வர 5 வருஷத்தில் விஜய் அவர்கள் மேலே நெகட்டிவாக ஒரு அஜெண்டியை கிரியேட் பண்ணணும், இவர் போட்டு தாக்கணும், மணிகிஸ்ட் ப்ரொஃபஸர் மாதிரி எக்கச்சக்கமான பிளான்லாம் போட்டுச்சுதானுங்க. அதுக்கு டைம் டேபிள்லாம் போட்டுச்சிருக்காங்களா. இந்த அன்னைக்கு இப்படி அவதூறு பரப்பு, நாளைக்கு இப்படி ஒரு அவதூறு பரப்பு, வார கடைசியானா 4 சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு நடு ரோட்ல நின்று விஜய்க்கு எதிராக போராட்டம் பண்ணு இப்படின்னு நவீனமயமான திட்டங்களை விஜய்க்கு எதிராக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே தலைமையும் டிஎம்கே ஐடிவிங்கும் நைட்டும் பகலும் தூங்காம விஜய் காலி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே முக்கிய யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க எப்படி யோசிச்சு என்ன பண்ணாலும் விஜய்க்கு எதிராக மக்கள் திரும்பவே மாட்டாங்களே அப்படின்றதுக்காக இப்போ சங்கீதா வச்சு மறுபடியும் டைவர்ஸ் கேஸை அப்ளை பண்ண ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறானுங்களா இந்த டிஎம்கே ஐடிவிங்க சேர்ந்தவனுங்க. ஒருவேளை சங்கீதா மேம்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க இந்த டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்றதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா சங்கீதா மேம் மாதிரியே இருக்கிற ஒருத்தவங்களை ரெடி பண்ணி ஆன்லைன் மூலியமா விஜய் அவர்களுக்கு எதிராக டைவர்ஸ் கேஸை அப்ளை பண்ண போறாங்களா. ஒருவேளை அந்த கோர்ட்டுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சங்கீதா மேம் மாதிரி இருக்க அந்த பெண்மணியை வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வர வச்சு ஸ்ட்ராங் ஆக்கி சிஎம் கோர்ட்டுக்கு வர வைக்கணும். அப்படி கோர்ட்டுக்கு வர வச்சு அதை பிரேக்கிங் நியூஸா போட்டு விஜய் அவளோட மானத்தை வாங்கணும் அப்படின்றதுக்காக அநியாயத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டு ஒரு சதி பண்ண போது திமுக இப்படி அவ்வை சண்முகம் மாதிரி ஆள்மாறாட்டம் பண்ணி விஜயோட பேரை கெடுத்து ஆட்சியை கெடுத்து நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு 1000 கோடி லட்சம் கோடின்னு சம்பாரிச்சு எத்தனை வருஷம் வாழ போறீங்க டிஎம்கே கொத்தடிமைகளா. நீங்க பண்றது எல்லாத்தையும் மேல இருக்கும் பார்த்துதான் இருக்கான். கடவுள் நினைச்ச ஒரே செகண்ட் இந்த உலகத்தை அழிச்சிட முடியும். என்ன உங்களை மாதிரி கேடு கட்டவங்களோட சேர்த்து நல்லவங்களும் அழிஞ்சிருவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் கடவுள் பொறுமையா இருக்காரு.